சொல்லுவார்கள். அந்த வகையில் கந்தன் அலங்காரம், கந்தருக்காக 108 பாடல்களால் செய்யப்பட்ட அலங்காரம். கந்தன், கந்து என்றால் பற்றுக்கோடு என்று சொல்லுவார்கள். நம்ம இங்கே கீழே விழுந்துடுறோம், எழுந்திருக்கிறதுக்கு ஒரு கோல் வேண்டியிருக்கு, யாராவது கையை பிடிச்சி எழுந்திருக்க வேண்டியிருக்கு. நம்ம இந்த உலகமாகிய இந்த பிறவி பெருங்கடலில் விழுந்திருக்கிறோம். அப்போ இந்த கடல்ல இருந்து நீந்தி மேலே ஏறுவதற்கு பற்றுக்கோடாக இருப்பவன் கந்து என்றால் கந்தன். இந்த கந்தனுக்கு பாடப்பட்ட அலங்காரம் கந்தர் அலங்காரம் சொல்றாங்க. இதுல முதலாவது பாடல் காப்பு பாடல் இருக்கு. அடலருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடவருகில் சென்று கண்டு கொண்டேன், வருவார் தலையில் தடபடன படக்குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்ப களிற்றுக்கு இளைய களிற்றினையே. நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் முதல்ல பிள்ளையாரை வணங்குவது மரபு. அந்த செயல் விக்னேஸ்வரன் சொல்லுவாங்க. விக்னம் என்றால் இடையூறு ஏற்படுவது, தடை வருவது. அந்த தடையை நீக்குபவர் விக்னேஸ்வரர், பிள்ளையார். அவரை வணங்கி தான் எந்த ஒரு செயலையுமே நம்ம செய்வோம். அப்படி இந்த நூலை ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், திருவண்ணாமலையில இருக்கின்ற கோபுரத்துக்கு பக்கத்துல கம்பத்திலேயனார் ஆலயம் இருக்கின்றது, அங்கே எழுந்திருக்கின்றார் முருகன் இருக்கின்றார், பக்கத்துல பிள்ளையார் இருக்கின்றார், அவரை வணங்குகின்றேன்னு சொல்றாரு. இந்த அருணகிரிநாதர் நமக்கு இப்போ ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டு வாழ்ந்தவர். இப்போ நம்ம 2025 இருக்கிறோம். 1700 ஆண்டுகளுக்கு முற்பட்டு வாழ்ந்தவர். அவங்க அம்மா பேரு முத்தம்மை என்ற கணிகை குலத்தில் பிறந்த அந்த அம்மாவுக்கு மகனாக பிறந்திருக்கின்றார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய வாழ்க்கையை மனம் போன போக்கெல்லாம் வாழ்ந்திருக்கின்றார். அப்படி தன்னுடைய செல்வத்தை எல்லாம் தொலைத்திருக்கின்றார். அவங்களை எவ்வளவோ அவங்களுடைய அம்மாவும் அவங்களுடைய தமக்கையாரும் அவங்களுக்கு நிறைய அறிவுரை சொல்லியிருக்காங்க. அப்படின்னு கேட்காம இன்பத்துறையில் எளியரானார் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை ஒரு வரி வரும். அந்த இன்பத்துறையே நமக்கு முழு மூச்சாக கொண்டு செயல்பட்டு உடல் நோய்வாய்ப்பட்டு இனி இந்த உலக வாழ்க்கை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னப்பட்டாரு, அந்த திருவண்ணை கோரில் இருக்கக்கூடிய வல்லாள மகாராஜா அந்த கோபுரத்து மேலேயே அங்கிருந்து கீழே விழுறாரு. அப்படி விழும்போது அவரையும் அறியாமல் முருகா முருகா என்றே சொல்லி அந்த கீழே விழுறாரு. அப்போ இறைவன் முருகன் அவரை கையில தாங்கிக்கிறாரு. தாங்கி அவருக்கு அருள் கொடுக்கின்றார். அதன் பிறகு ஒரு 12 ஆண்டுகள் தவம் செய்கின்றார். தவம்னா என்னங்க ஐயா? ஐயா தவம்னா என்ன சொல்லுங்க? தவம் செய்யறேன்னு சொல்றீங்களா? தவம்னா என்ன? வேண்டுவது தவம். நீங்க சொல்லுங்க, தவம்னா என்னங்க ஐயா? தவம். சரி, திருவள்ளுவர் சொல்றாரு தவம்னா என்னன்னா, உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. நம்ம மூச்சு அடக்கி உட்காந்துருக்கிறோம், காட்டில் போய் கண்ணை மூடி உட்காந்துருக்கிறோம், இப்படிலாம் இல்லை. நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில வாழும் பொழுதே நமக்கு வருகின்ற துன்பத்தை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். பிற உயிர்களுக்கு துன்பம் தரக்கூடாது. எளிமையான கான்செப்ட். 2 வரியில திருவள்ளுவர் சொல்றாரு, உற்ற நோய் நோன்றல், நமக்கு வருகின்ற துன்பத்தை ஏற்றுக்கொள்வதல், உயிருக்கு உருகன் செய்யாமை, மற்ற எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமல். இது தவம். திருவள்ளுவர் சொல்லுகின்ற தவம். ஒவ்வொரு கோட்பாடுகளுக்கும் தவம் வேறுபடும். வாழ்க்கை அவங்க சொல்லுகின்ற தவம் வேறையா இல்லைங்களா? திருவள்ளுவர் சொல்லுகின்ற தவம் இதுதான். அப்ப 12 ஆண்டுகள் அவர் தவம் இருக்கின்றார். முருகன் தோன்றி என்னப்பா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்றாரு. இந்த உலக வாழ்க்கை எப்போதும் சாமி அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, இல்ல நீ நிறைய பாடு, என்னை பற்றி பாடு. நாவல எழுதுறாரு. எழுதும்போது என்ன பாடுறதுன்னு சொன்னோடனே முத்துன்னு சொல்லி ஆரம்பிச்சு முத்து முத்தா பாடுன்னு சொல்லி சொல்றாரு. முத்தை தரு பத்தி திருநகைன்னு நிறைய பாடல் பாடுகின்றார். அவருடைய வரலாறு சொன்னோம்னா நிறைய போயிட்டே இருக்கும். இதுல வரும்பொழுது முதல் பாடல் பேற்றை தவம் சற்றும் இல்லாத. இதுல 101 பாடல் இருக்கு. 7 பாட்டு பிரிச்சேர்க்கையா இருக்கு. இதுல ஏதாவது ஒரு பாடலாவது நீங்க நாள்தோறும் படிங்க. இந்த புத்தகம் கந்தர் அலங்காரம் புத்தகம் இருக்குங்களா அவங்கள்ட்ட? யாராவது வீட்டில் வச்சிருக்கீங்களா? கந்தர் அலங்காரம் வச்சிருக்கீங்க, நல்ல மகிழ்ச்சி. இருப்பவர்கள் பேரு பெற்றவர்கள். அதுல ஏதாவது நீங்க இப்போ ஒரு கயிறு சாத்தி சொல்லுவாங்க. ஏதாவது இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நடுவில் நூல் இருக்கும். கண்ணை மூடிட்டு நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கையை வைத்து நினைத்து அந்த கயிறு சாத்திக்கும் பொழுது இடப்பக்கமாக இந்த கீழ்ப்பக்கம் என்ன பாட்டு வருதோ அதுதான் கயிறு சாத்தி படிக்கின்ற முறை, பதிகம் படிப்பதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கயிறு சாத்தி 101 பாடல ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்கு பெருமான் அருள்வார், முருக பெருமான் அருள் கிடைக்கும். அந்த பாடல் நீங்க கடைப்பிடியாக படித்து நாள்தோறும் படித்து வந்தால் கட்டாயமாக நிச்சயமாக முருகன் அருள் கிடைக்கும். இது திண்ணம். முதல் பாட்டு சொல்றாரு பேற்றை தம். இதுல ஒரு 4-5 பாடல் மட்டும் நான் இன்னைக்கு சிந்திக்கலான்ட்டு இருக்கின்றேன். பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமரன் கிருபாகரனேன்னு சொல்றார் முதல் பாடல்ல. பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை,
நான் கொஞ்சம் கூட தவம் செய்யலையே சாமின்னு சொல்றாரு. ஆனா அருணகிரிநாதர் தவம் செய்தது 12 ஆண்டுகள் தவம் செய்திருக்கின்றார். நான் இப்பதான் சொன்னோம், குற்ற நோய் நோன்றல், எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமல் இருப்பது தவம், தனக்கு வருகின்ற துன்பத்தை ஏற்றுக்கொள்வது தவம். நம்ம அப்படி வாழ்கின்றோம்னு பாருங்க. இன்னிலிருந்து நம்ம அப்படி ஆரம்பிச்சிடலாம். எந்த உயிருக்கும் நம்மளால செய்யக்கூடாது. திருமந்திரத்தை சொல்றாங்க, யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமா பிறருக்கு இன்னொரு தான். இந்த 4 கடைபிடிக்கலாம். இறைவருக்கு ஒரு பச்சிலை, சாமிக்கு காலையிலையும் மாலையிலையும் ஒரு பூ போடலாம். பூ இல்லையா இலையாவது போடலாம். உண்பதன் முன் மலர் பறித்திட்டு இறைஞ்சி உண்ணாராயின். நாள்தோறும் நாம இந்துக்கள் சைவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நியதி, நாள்தோறும் குளிச்சிடணும். உண்பதற்கு முன்பு இறைவனை நினைத்து ஒரு பூ ஒரு மலர் போட்டு ஒரு தண்ணியாவது சாமிக்கு ஒரு நெய்வேத்தியம் செய்துட்டு சாப்பிடுவது என்பது, உண்பது என்பது மரபா வச்சுக்கிட்டோம்னா நாள்தோறும் நல்ல பழக்கமாக மாறும். அப்போ உண்பதன் முன் மலர் பறித்துட்டு இறைஞ்சி உண்ணாராயின். யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை, சாமிக்கு ஒரு பச்சிலை ஒரு பூவாக போடுங்க. யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயுரை, ஒரு பசுமாட்டுக்கு ஒரு அகத்திக்கீரை ஒரு புல்கட்டு வாங்கி கொடுக்கலாம். யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி. இந்த பழைய காலத்துல, அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி காலத்துல என்ன பண்ணுவாங்க, தினந்தோறும் சோறாக்கும் பொழுது ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து வச்சிருவாங்க தனியா. அதுக்குன்னு தனியா ஒரு பாத்திரம் வச்சு நாள்தோறும் எடுத்து வைப்பாங்க. இந்த யாராவது அன்னதானத்துக்கு கேட்கும்போது கொடுப்பாங்க, அல்லது பகவதி பிச்சாந்தி பிச்சை எடுத்து வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது மாதிரி புண்ணிய செயல், அறியாமலே செய்கின்ற புண்ணிய செயல், நாள்தோறும் செய்யக்கூடியது. நாம இப்ப என்ன பண்றோம், ஒரு சிப்ப அரிசி எடுத்து கொடுத்துறோம். அப்ப தேவைப்படும் போது அன்னதானமா ஒரு சிப்ப அரிசி காசு கொடுத்துறோம். அது அந்த காலத்தில் நடந்த நடைமுறை. யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி. இது எதுவுமே செய்ய முடியல, பேசும்பொழுது இனிமையான வார்த்தைகளாக பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. இது திருமந்திரம் சொல்லக்கூடிய செய்தி. இங்க சொல்றவரு, பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா. சாமி, இந்த உலகத்துல இந்த பிறவியாகிய சேற்றுல நான் கிடக்கிறேன். என்னை இந்த கடல்ல இருந்து, இந்த உலக பிறவி கடல்ல இருந்து நீ காப்பாற்ற வேண்டும், என்னை கழுவி எடுக்க வேண்டும் சொல்லி முதல் பாடல்லையே அருள்களை ஆரம்பிக்கின்றார். அதுல சொல்லும் பொழுது, ஆற்றை, பனியை, இதழியை, தும்பையை, அம்புலியின் கீற்றை, இதெல்லாம் யார் வச்சிருக்காங்கன்னா சிவபெருமான் வச்சிருக்காரு. சிவபெருமான் தலையில என்ன இருக்கு, கங்கை ஆறு இருக்கு. அதுக்கடுத்து பனின்னா பாம்பு வச்சிருக்காரு. அதுக்கடுத்து இதழி கொன்றை மலர் வச்சிருக்காரு. தும்பை பூ வெள்ளைப்பூ வச்சிருக்காரு. அம்புலியின் கீற்று நிலா வச்சிருக்காரு. இப்படி எல்லாம் வச்சிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மகனாகிய முருகனே, கிருபாகரனே, நான் எந்த தவமும் செய்யாதவன், என்னை இந்த உலக பிறவிலிருந்து எடுத்து நீ என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல் பாடல்ல சொல்றாரு. முதல்ல இந்த மேல்நிலை நீர்த்தக்க தொட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை உலகத்துக்கு அறிவுப்படுத்துற யாருங்க, சிவபெருமான். தலையில கங்கை வச்சிருக்காரு. நீருடைய இயல்பு என்னங்க ஐயா, பிச்சையா, நீருடைய இயல்பு என்னங்க ஐயா, தண்ணியினுடைய இயல்பு என்ன, இந்த நெருப்பினுடைய இயல்பு என்னங்க? அருமை அருமை, சபாஷ் சபாஷ். நீங்க என்னதான் விளக்கேற்றி வச்சாலும் ஒரு ஹேண்டில் வச்சு பாருங்க, இது மெழுகுத்தி வச்சுட்டு இப்படி காட்டினா மேலதான் எரியும், அது இப்படி காட்டுங்க, மேல் நோக்கி தான் எரியும். நெருப்பினுடைய இயல்பு மேல் நோக்கி செல்வது, நீரினுடைய இயல்பு கீழ் நோக்கி வருவது. அப்ப கீழ் நோக்கி வருவது தான் அந்த நீர் சொல்லி அந்த கங்கை எடுத்து மேல வச்சிருக்காரு. நம்ம அந்த ப்ரெஷர் கிடைக்கிறதுக்காக மேல் தொட்டி கொண்டு போய் மேல வைக்கிறோம் இல்லைங்களா. OHP அந்த ஓவர் ஹெட் டேங்க் மேலதான் வைக்கிறாங்க. பெருமான் சிவபெருமானுடைய தலையில கங்கை நேர வச்சிருக்கின்றார். அதுக்கடுத்து பாம்பை வைத்திருக்கின்றார், தும்பையை வைத்திருக்கின்றார், 3ஆம் பிறையை சூடி இருக்கின்றார். இதையெல்லாம் சூடி இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய மகனாகிய கிருபாகரனே, முருகனே, என்னை நீ இந்த பிரபஞ்சமாகிய இந்த உலகத்திலிருந்து என்னை நீக்கி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஒரு பாட்டல்ல. அதுக்கடுத்து வைதாரையும், தமிழில் வைதாரையும் வாழ வைப்பான் முருகன் சொல்றாரு. முருகனை தமிழ்ல திட்டினா கூட போதும், அவர் என்ன பண்ணுவாரு, நம்ம வாழ வைப்பார் அப்படின்னு சொல்லுகின்றார் ஒரு பாடல்ல. அதுக்கடுத்து 16ஆம் பாட்டுல ஒரு அருமையான ஒரு பாடல், தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோல் இருந்தபரி இருங்கோல் இந்த எழுபாரும் உய்ய கொடுங்கோபச் சூருடன் குன்றந்திறக்க தொலைக்க வைவேல் விடுங்கோன் அருள் தானே உமக்கு வெளிப்படுமே. முருகன் தானா நமக்கு அருள் செய்வார். எப்ப செய்வார்னா, தடுங்கோல் மனத்தை, நம்முடைய மனம் என்ன செய்யுது, எங்க வேணாலும் போகுது. இங்கிருந்து நினைத்த நேரத்தில் அமெரிக்காவுக்கு செல்ல முடியும், சிங்கப்பூருக்கு போக முடியும். மனத்திற்கு அவ்வளோ ஆற்றல் உண்டு. கண் போன போக்கிலே
கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னு ஒரு பாடல் கண்ணாசனுடைய வரி இருக்கு. அப்படி நம்முடைய கண் செல்லுகின்ற வழியெல்லாம் மனிதன் மனம் செல்லக்கூடாது, அதை தடுக்க வேணும்னு சொல்றாரு. தடுங்கோல் மனத்தை, உங்களுடைய மனசை முதல்ல என்ன பண்ணுங்க, தடுத்து வைங்க. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் கண்டு 4 அந்த கரணங்கள் இருக்கு. ஐயாவோட சித்தாந்தம் படிச்சிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு அவர் ஐயா பேசும்பொழுது சிறப்பாக சிவஞான போகத்தை பற்றி மிக சிறப்பாக பேசினாங்க. எங்களுக்கு அந்த கருத்துக்கள்லாம் வந்து மறுபடியும் ரீகால் பண்ண மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. அப்போ அந்த கரணங்கள் 4 இருக்கு. அதில் முதலாவது மனம். மனம் என்ன செய்யும்? ஒன்றை சென்று பற்றும். அதுக்கு வந்து தடை போட வேண்டும், தடுக்க வேண்டும். நல்லனவற்றின் நன்றின்பால் உயிப்பது அறிவு, சென்ற இடத்தால் செலவிடா தீதுரி நன்றின்பால் உயிப்பது அறிவு. திருவள்ளுவர் சொல்றாரு. மனம் எங்க போதோ அங்கெல்லாம் போகக்கூடாது, என்ன செய்யணும்? அதை தடுத்து நல்லவற்றின்பால் மனத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. தடுங்கோல் மனதை, உங்களுடைய மனதை தடுத்து கொள்ளுங்கள். விடுங்கோல் வெகுளியை, இந்த கோபத்தை முழுமையா விட்டுறணும். யாருக்கெல்லாம் கோபம் வராது? கைது, எனக்கு கோபம் வராது, அம்மா தலையாடிட்டு இல்லைங்க கோபம் வரும். ஒருத்தருக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்க. இவர் வந்து எப்பவுமே கோவப்படாதவர், அதுக்காக யாருக்கு பரிசு கொடுக்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க. ஒருத்தர் கூட்டு வந்து நிற்க வச்சு, உங்களுக்கு கோபம் வராதுங்களா? வராது. உங்களை யாராவது திட்டுறாங்க, உங்களுக்கு கோபம் வரும்? வராது. இல்லைப்பா வராதுப்பா. உங்களை அடிக்கிறாங்க, உங்க மனைவி மக்கள் வந்து இனி சொல்றாங்க, பேசுறாங்க, கோபம் வருமா? கோபம் வராதுன்னு சொல்ல மறுபடியும் பேசிட்டு இருக்கிறேன். நான் கோபம் வராதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ மறுபடியும் பேசுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இன்னொரு படம் இருக்கு, கதம் பிடித்தவரெல்லாம் கடும்பினியாலே. வல்லார் சொல்றாரு, யாரெல்லாம் சினத்தை வந்து ஒரு பொருளாக வச்சுக்கிட்டு அதன்படி செயல்படுறாங்களோ அவங்களுக்கு நோய் வந்து சேரும். சாமி, எனக்கு உடம்புல நோய் வருதுன்னா முதல் காரணம் நீங்க கோபப்படுறது. கோபத்தை யாரெல்லாம் குறைச்சிக்கிறீங்களோ அவங்களுக்கு நோய் வராது, துன்பம் வராது. நோய் வர்றதுக்கு காரணம் என்ன பண்ணணும்? நம்முடைய ரத்தத்தினுடைய குருதியின் ஓட்டமானது மாறுகின்றது. கோபப்படப்படாம அதனுடைய தன்மை மாறுது. அப்போ கோபத்தை வந்து 0% கொண்டாந்து கோபமே படக்கூடாது. அப்படி யார் கோபம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்றாங்க. தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுளியை, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, திருவள்ளுவர் சொல்றாரு. அப்போ சினம் என்ன பண்ணுது? அவனை மட்டும் கொல்லல, சேர்ந்தாரையும் கொல்லுமா. இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா இவன் மட்டுங்க அவனுக்கு மட்டும் துன்பம் இல்லை, இவன் சேர்ந்த தூரமா இருக்கான் இல்லையா, அவனுடைய உறவினர்கள், அவனுக்கும் துன்பம் வருன்றாங்க. அப்ப சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு, நிலத்தாய்ந்தான் கைப்பிழையாதன்று. இதை ஓங்கி அடிச்சோம்னா கைக்கு என்ன ஆகும்? எவ்வளவு வலி வலிக்குது. அப்ப சினத்தை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. விடுங்கோல் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோல், கொஞ்சமாவது என்ன பண்ணுங்க, பிறருக்கு கொடுத்து வாழுங்க. அது இதே இன்னொரு பாட்டில் சொல்றாரு. அடுத்த 12ஆம் பாட்டில் சொல்லுவாரு, நொய்யிர் பிளவளவுன்னு சொல்லுவாரு. இருங்கோல் இருந்தபடி இருங்கோல், இயல்பா இருங்கன்னு சொல்றாரு. நீங்க எப்பவுமே வந்து இதுக்காக மெனக்கட்டுக்கிட்டு எல்லாம் வந்து நான் நல்லவனா இருக்குன்னு சொல்லிட்டு நடிக்கூடாது. நீங்க சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருத்தருக்கு காந்தி வேஷம் போட்டாங்க, ஒருத்தருக்கு கோட்ஸே வேஷம் போட்டாங்க. அந்த அந்த காந்தி வேஷம் போட்டது ஒரு ஆள் கிடைக்கல, ஒரு திருடனை கூட்டு வந்து காந்தி வேஷம் போட்டாங்க. அந்த வேஷம் போட்டு நடித்த பிறகு என்ன ஆகிட்டான்? உண்மையிலே காந்தி ஆகிட்டான். அது சொல்லுவாங்க, ஒரு வழக்கமா சொல்றாங்க. அது மாதிரி நம்முடைய இயல்பு என்னவோ அப்படித்தான் இருக்கணும்னு சொல்றாங்க.